தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் 25 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்க தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் விருதுநகர் எஸ்பிக்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்க தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் விருதுநகர் எஸ்பிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் 25 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. வழக்கு விசாரணையின் நிலவரம், காயமடைந்தவர்கள் உடல்நிலை குறித்த விவரங்களையும் அளிக்க மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தாரணி. வணக்கம் தாரணி. மனித உரிமைகள் ஆணையத்தின் இந்த நோட்டீஸ் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாஷா. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் வெடிவிபத்து பட்டாசு உற்பத்தி செய்யும் ஆலையில் கடந்த 19ஆம் தேதி ஒரு வெடிவிபத்தானது நடைபெற்றது. இந்த வெடிவிபத்தில் 25 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் வனஜா பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 22 பெண் தொழிலாளர்கள், 3 ஆண் தொழிலாளர்கள் என மொத்தம் 25 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த 25 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டு பின்னர் உறவினர்கள் ஒப்புதலோடு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து உடல்களை ஒப்படைக்க முயன்ற போது உறவினர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் மொத்தம் 25 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க கோரி தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காயமடைந்தவர்களின் உடல்நிலை, வழக்கு விசாரணை மற்றும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் வாரிசுகளுக்கு ஏதேனும் இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தால் அது குறித்த முழுமையான விவரங்களையும் இந்த அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று மனித உரிமைகள் ஆணையம் தமிழக தலைமை செயலாளர் அவர்களுக்கும் விருதுநகர் மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாஷா, விரிவான தகவல்களுக்கு நன்றி தாரணி.